ஆமாம், எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு பீஃப் பிடிக்கும், அதெல்லாம் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறோம். வரும்போது சொல்கிறோம், நீங்கள் பண்ணிடுறோம். 2 நாள் டைம் கொடுப்போம், அப்போ அவர் செஞ்சுட்டாரு. நான் மாட்டை சாமியாக பார்க்குறவண்ணா, நான் மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துகிறேன், நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுற ஆளுனேன். அதனால் அதுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீ சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க, நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. நான் மாட்டை வச்சு வாங்க. இப்போ என் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தால் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றுகைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இதை மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க, மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்னை நீங்க போர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு, இப்படி ஆகி போச்சு, சர்வதிகாரம். ANS பிரசாத் சொல்றாங்க. இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம், உணவு கொடுக்கின்றோம். யாரையும் தடுக்க போறதில்லை. மாட்டிறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு EVKS இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி.